Sir, very happy evening to all. So we are doing partnership accounts, which will come for 20 mark in exam. In that, my dear lovable students, basics of partnership we have fully completed. Treatment of goodwill we have fully completed. Then the varieties of partnership will start, like admission, like retirement, like death, and dissolution. We have done nearly 5 questions from admission. We have done nearly 4 questions from retirement. Now I am moving into the death and dissolution, and I will come back on a clock basis. Right, sir? Admission, question number 1. Sir, admission is death, question number 1. Following was the balance sheet of Om and Co., in which X, Y, and Z were partners, sharing profits and losses in the ratio of 1:2:2 as on 31/3/2022. 3 partner இருந்திருக்காங்க சார், X, Y, and Z. 1:2:2. Mr. Z died on 31st December. கரெக்டா 31st December செத்து போயிருக்காரு பாரு, அலாரம் வச்ச மாதிரி. His account has to be settled under the following terms. அவர் செத்து போனதுனால இந்த டேர்ம்ஸ்ல என்ன பண்ணணும்னா அவரோட பேலன்ஸை செட்டில் பண்ணணும். பில்டிங், கம்ப்யூட்டர், இன்வென்ட்ரி, ட்ரேட் ரிசீவபிள், கேஷ் அட் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ட்ரேட் பேயபிள், பேங்க் லோன், ஜெனரல் ரிசர்வ், கரெக்டா கேபிட்டல் அக்கவுண்ட் இருக்கு. Goodwill is to be calculated at the rate of 2 years purchase on the basis of average of 3 years profit and loss. Profit and loss for the 3 years were detailed as below. 31/3/2022 க்கு 30,000, 31/3/2021 க்கு 20,000, 31/3/20 க்கு 10,000 rupees loss. 3 வருஷத்தையும் என்ன பண்ணினா நெட் ஆஃப் பண்ணி டிவைட் பை 3 போட்டா ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடைக்கும். இன்டு 2 போட்டேனா ப்ராஃபிட் கிடைச்சிரும் இல்லையா? ப்ராஃபிட் for the period from 1/4/2022 till 31/3/2022, அதாவது இந்த வருஷத்தோட ஸ்டார்ட்ல இருந்து செத்து போற வரைக்கும், shall be ascertained proportionately on the basis of average profit and loss of the preceding how many year? 3 years. லாஸ்ட் 3 இயர்ஸோட ஆவரேஜ் எடுத்துக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, ரைட், எடுத்துக்கலாம். During the year ended 31/3/2022, a car costing 40,000 was purchased. 40,000 ரூபாய் கொடுத்து கார் வாங்கியிருக்காங்க. On 1/4/2021 and debited to traveling expense account. லூசு மாதிரி அதை பிஎன்ல அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணி வச்சிருக்காங்க. On which depreciation is to be calculated at how much per annum? 20% per annum. அப்ப நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆட் பேக் பண்ணணும், டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். கரெக்ட் தானே? At return down value method. This asset is to be brought into account at the what value? Depreciated value. Other values of assets were agreed as follows. Inventory 16,000. Building 1,40,000. Computer 50,000. Investment 6,000. Trade receivable were considered good. நம்ம என்ன பண்ணோம்னா goodwill calculate பண்ணணும் முதல்ல, right? Z share in the profit of the firm for the period from, இந்த ஜெட்டுங்கிறால் செத்து போற வரைக்கும் எவ்வளோ ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அஸ்யூமிங் தட் அதர் ஐட்டம்ஸ் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ரிமைன் சேம். இதை தவிர மிச்ச எல்லா அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் என்னவா இருக்குன்னா சேமா இருக்கு. ப்ரிப்பேர் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் தி ஃபார்ம் ஓம் அண்ட் கோ அஸ் அட் 31st December. போட்டுடலாமா சார்? முதல்ல 3 இயர்ஸ்க்கு சார் ஃபர்ஸ்ட் இயர் அட்ஜஸ்டட் ப்ராஃபிட், முதல்ல ஆல்ரெடி ப்ராஃபிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ப்ராஃபிட் 30,000 31/3/2022 கொடுத்துருக்காங்களா? அந்த ப்ராஃபிட் எப்படி வந்திருக்குன்னா காரை பிஎன்எல் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணதுனால தானே வந்திருக்கு. காரை பிஎன்எல் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணேன்னா ப்ராஃபிட் கம்மியாகுமா? ப்ராஃபிட் கம்மியாக கூடாது. ஷுட் பி என்ன பேக். அப்ப அந்த காஸ்ட் ஆஃப் த காரை நான் ஆட் பேக் பண்ணணும். தென் அந்த காரோட டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணணும். கரெக்ட் தானே? காரோட வேல்யூ how much? 40,000 into 20% comes to 8,000. உயிரோட இருக்கியா? அப்போ நான் 40,000 rupees ஆட் பேக் பண்ணணும், 8,000 rupees மைனஸ் பண்ணணும். அப்படின்னா 40,000 8,000 போச்சுன்னா 32,000 rupees தான் இயரோட கரெக்டான ப்ராஃபிட். இயரோட கரெக்டான ப்ராஃபிட். இப்போ நான் வரேன் பாரு சார், 30,000 rupees ப்ராஃபிட் அவன் கொடுத்துருந்தான். ஆனால் 40,000 ஆட் பேக் பண்ணி 32 8,000 மைனஸ் பண்ணா 32. அப்போ 30 + 32னா கரெக்டான ப்ராஃபிட் 62,000. இப்போ வா சார், 2020 எனக்கு லாஸ் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல. நெக்ஸ்ட் இயர்ல 20,000 rupees ப்ராஃபிட் வந்திருக்கு. கரெக்டா? 31/3/2022 கரெக்டான ப்ராஃபிட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எவ்வளோ? 62,000. அப்படின்னா 62 + 20 82,000 -10 72,000. இது எத்தனை வருஷத்துக்கு? 3 இயர்ஸ்க்கு. அப்போ ஆவரேஜ் ப்ராஃபிட் டிவைடட் பை 3 போட்டேன்னா 24,000.
அதை எத்தனை வருஷம் பர்ச்சேஸ் சொல்றாங்க? அப்ப 24,000 2 comes to 48,000. கம்ஃபர்டபிள்? அப்ப 48,000 தான் குட்வில் ஆஃப் த ஃபர்ம். குட்வில் ஆஃப் த சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க சொல்றாங்களா? ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஆனா எந்த வருஷம் செத்து போயிருக்காங்க? 22 டிசம்பர். 21 22 இருக்குல்ல, அந்த ஃபைனான்சியல் இயரோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா? கொடுத்துருக்காங்க சார். எவ்வளோ? 30,000 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அது தப்பான ப்ராஃபிட் இப்போ தான் நம்ம கரெக்ட் பண்ணோம். அதை நம்ம 30,000 ருபீஸ் என்ன பேக் பண்ணி ஆட் பேக் பண்ணி அதுக்கு டெப்ரிசியேஷனை மைனஸ் பண்ணோம். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைச்சிச்சுன்னா 62,000 கிடைச்சிச்சு. கரெக்டா? இப்போ 62,000 கிடைச்சிச்சு. இப்போ அவன் இந்த வருஷத்தோட ப்ராஃபிட் 1/4/2022 இருந்து 31/12/2022னா 9 மாசம் தானே? 12 மாசத்துல சார் 12 மாசத்தோட ப்ராஃபிட் எவ்வளவா இருந்தா? 62,000 இருந்தா 9 மாசத்துக்கு எவ்வளவு வரணும்னு பாரு. 62,000 டிவைடட் பை 12 into 9 போட்டா எவ்வளவு வருது? ஓகே, அப்படி எல்லாம் கிடையாது. அவன் கால்குலேட் பண்ணியிருக்காரு. அவன் ஏதோ 24,000 கதை விடுறான். நீ கொஸ்டின்ல போய் பார்த்து என்ன அது 24,000 பார்த்து டக்குன்னு சொல்லு. 24,000 என்னன்னு கொஸ்டின்ல இருக்கு. கொஸ்டின் கொடுத்ததுல அவன் தெளிவா கொடுத்துருக்கான். எந்த பாயிண்ட் நீ எனக்கு பார்த்து சொல்லு. கிடைச்சா மட்டுமா? பாரு, ஆமா சார். அது எல்லாமே கரெக்ட் சார். இப்போ என்ன விஷயம்னா ப்ராஃபிட் 9 மாசத்துக்கான ப்ராஃபிட் எவ்வளோ எடுத்துக்கிறோங்கிறதான் கொஸ்டின். இங்க வாங்க. ப்ராஃபிட் ஃபார் த பீரியட் அவனே கொடுத்துருக்கான்டா லைன்ல 1/4/2022 இருந்து 31/12/2022 வரைக்கும் shall be ascertained proportionately on the basis of average profit of the preceding 3 years. இங்க தான் நீ கால்குலேட் பண்ணிட்டிய. preceding 3 இயர்ல தான் 24,000 வந்துச்சு. அந்த 24,000 தான் 24,000. இது நீ கனெக்ட் பண்றியா இல்லையான்னு பார்க்கறதுக்காக தான் கொஸ்டின் படிக்க சொன்னேன். நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஓகே, அப்ப 24,000 மொத்தம் ஒரு வருஷத்துக்கான ப்ராஃபிட் ஒத்துக்கிற நீ. அதுல 9 மாசத்துல செத்து போயிட்டான். கரெக்டா? அப்ப 24,000 into 9/12னா 18,000 ருபீஸ் தான் 9 மாசத்துக்கான பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட ப்ராஃபிட். அதுல செத்து போன பார்ட்னரோட ஷேர் 2/5. ஸோ இன்டு 2/5 போட்டேன்னா 7,200. அப்ரிஷியேட் பண்ற நீ. ஃபர்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட் ஓவர். குட்வில் கால்குலேட் பண்ணிட்டேன் நான். Z ஷேர் இந்த ப்ராஃபிட் ஆஃப் தி ஃபர்மையும் கால்குலேட் பண்ணிட்டேன். என்னப்பா கேன் ஐ ப்ரொசீடா? சார் இப்போ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்றேன். அஸ்யூமிங் ஆல் அதர் அசெட்ஸ் ஆஃப் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டி ரிமைன் தி சேம். கேன் வி ப்ரிப்பேர் த ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்? இப்போ ஒரு ஐட்டமா பார்த்து டக்குன்னு சொல்லு. இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்னு சொல்லு. ஃபர்ஸ்ட் ஐட்டம் இன்வென்ட்ரி என்ன ஆயிருக்கு? எவ்வளோ டிக்ரீஸ்? அதனால இங்க பாரு ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட்ல டு இன்வென்ட்ரி அக்கௌண்ட் 4,000. ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் பார்க்காத கொஸ்டின் பாரு. ஓகே, நெக்ஸ்ட் அசெட். எந்த அசெட் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு? பில்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எவ்வளோ? அதனால தான் பை பில்டிங் 20,000. நெக்ஸ்ட் அசெட் கம்ப்யூட்டர் டிக்ரீஸ். அதனால தான் டு கம்ப்யூட்டர் 30,000. நெக்ஸ்ட் ஒன் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால தான் டு இன்வெஸ்ட்மெண்ட் 4,000. தென் அவ்வளோதான் சார். கார் வாங்கணும். கார் வாங்கணும்னா கார் அக்கௌண்ட் விட்டு ரீவேல்யூவேஷன் என்ட்ரி போடணுமா? ஆக்சுவலா காரோட விலை 40,000 ரூபாய். அந்த 40,000 ரூபாய் ஆல்ரெடி 8,000 ரூபாய் டெப்ரிசியேஷன் போயிடுச்சு. அப்ப ரிமைனிங் 32,000 ரூபாய். அந்த 32,000 ரூபாயில திருப்பி 4,800 ரூபாய் டெப்ரிசியேஷன் போயிடும். ஏன்னா ஒரு 2 வருஷம் முன்னாடியே வாங்கிட்ட காரை. அப்படின்னா 32,000 ரூபாயிலிருந்து 4,800 போச்சுன்னா
27,200. இதுக்கு தான் நீ என்ன என்ட்ரி போடுவேனா, கார் அக்கவுண்ட் டெபிட் டு ரீவேல்யூவேஷன் அக்கவுண்ட். கரெக்ட்டுங்களா? இப்போ நான் ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டா லாஸா கண்டுபிடிக்க போறேன். வா கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் சார். 20,000 rupees நீ என்ன பண்ண போறேன்னா 20,000 plus 27,200 47,200 மைனஸ் அதுல இருந்து 4,000 30,000 4,000 மூணையும் நீ ஆட் பண்ணேன்னா 38,000 வருதா? அப்ப 47,200 இருந்து 38,000 போச்சுன்னா இந்த 9,200 எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே ஓல்டு ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துரு. அப்ரிஷியேட் பண்றேன். இப்போ நான் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வரலாமா? எக்ஸ் ஒய் ஜெட். கொஸ்டின் பாரு சார், எல்லா பார்ட்னரோட ஓப்பனிங் பேலன்ஸ் 40 80 80 இருக்கா சார்? ஏதாவது பார்ட்னர் செத்து போற டைம்ல என்ன இருக்குன்னா ரிசர்வ்ஸ் இருக்குன்னா எல்லா பார்ட்னர்ஸ்க்குமே எந்த ரேஷியோல? ஓல்டு ரேஷியோல. கரெக்ட். இப்ப யாரு செத்து போயிட்டா? ஜெட். அப்ப ஜெட்டுக்கு என்ன தரணும்? ஜெட்டுக்கு கெயினா லாஸா? சாக்ரிஃபைஸா கெயினா? சாக்ரிஃபைஸ். எப்பவுமே வெளியே போறவங்களுக்கு சாக்ரிஃபைஸ். கண்டினியூ பண்ற எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன இருக்கலாம்? கெயின் இருக்கலாம். கரெக்டா? அப்ப அதை நம்ம கால்குலேட் பண்ணி குட்வில் தரணும்ல. அதுக்கு தான் நம்ம என்ன ரேஷியோ மைனஸ் என்ன ரேஷியோ போடணும். நியூ ரேஷியோ மைனஸ் ஓல்ட் ரேஷியோ, இல்ல ஓல்ட் ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ, உங்களுக்கு என்ன வேணா போடுங்க. எக்ஸோட ஓல்ட் ரேஷியோ கொஸ்டின் பார்த்து சொல்லுங்க. 1/5. எக்ஸோட நியூ ரேஷியோ எதுவுமே கொடுக்கலையா? எதுவுமே கொடுக்கலன்னா அதே தான். ஓகே. அப்ப இப்ப யார் செத்துருக்கா? அப்ப இந்த 2/5 இருக்காது இனிமே. அதுக்கு பதிலா 1:2 இருக்கும். புரியுதா? அப்ப நியூ ரேஷியோ 1/3. ஏன்னா 1:2னா 1 + 2 1 + 2னா 3. அதுல தான் 1/3 எனக்கு வருது. புரியுதா? அப்ப 1/5 தான் ஓல்ட் ரேஷியோ. இப்போ 1/3 தான் என்ன ரேஷியோ? நியூ ரேஷியோ. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்னருக்கு கெயினா லாஸா? கெயின். ஃபர்ஸ்ட் பார்ட்னருக்கு கெயின். அப்ரிஷியேட் பண்றியா? அழகா என்ஜாய் பண்றியா? வைக்கு முன்னாடி எவ்வளவு இருந்துச்சு? 2/5. இப்ப இவன் போயிட்டா அது 2/3 மாறிடுமா? ஏன்னா 2 பேர் தானே இருக்காங்க. ஒண்ணுக்கு ஒரு ஆளுக்கு ₹1, இன்னொரு ஆளுக்கு ₹2. புரியுதா? அப்ப 2/5ல இருந்து 2/3 போச்சுன்னா 2/5ல இருந்து 2/3 போச்சுன்னா 3 2s are 6 5 2s are 10 divided by 15. That is -4 divided by 15. அதான் gain 4/15. கரெக்டா? Z வெளியே போறதுனால கட்டாயமா என்ன மட்டும் தான் இருக்கும்? சாக்ரிஃபைஸ் தான். அப்படின்னா இங்க பாரு, இவங்க 2 பேருக்குமே கெயின். இவங்க 2 பேரோட கெயினை பார்த்தேன்னா 2 + 4 6/15 தானே கெயின். சார் இவங்க 2 பேருக்கு சேர்த்து கெயினை பார்த்தேன்னா 6/15 தானே கெயின். கரெக்ட் தானே? இப்ப இவனுக்கு நான் 3/3 போடட்டுமா? 3 2s are 5 3s are எக்ஸாக்டா மேட்ச் ஆச்சு பாரு. 6/15. தட் மீன்ஸ் எக்ஸுக்கும் ஒய்க்கும் என்ன இருக்குன்னா கெயின் ஆயிருக்கு. ஆனா ஜெட்டுக்கு, அதனால எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து ஜெட்டுக்கு என்ன பண்ணணும்? காம்பன்சேட் பண்ணணும். அப்ப ஜெட்டோட கேபிட்டல் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணலாமா? ஜெட்டோட கேபிட்டல் அக்கௌண்ட் எக்ஸும் ஒய்யும் கிரெடிட் பண்ணுவாங்க. அப்ரிஷியேட் பண்றியா? ஆனா யாரோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல? எக்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்லயும் ஒய்யோட கேபிட்டல் அக்கௌண்ட்லயும் டெபிட் பண்ணுவாங்க. ஏன்னா யாரும் காம்பன்சேட் பண்ணுவா? எக்ஸும் ஒய்யும் காம்பன்சேட் பண்ணுவான். யார? இப்பதான் நீ ரீவேல்யூவேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணி ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சியா? அந்த ரீவேல்யூவேஷன் ப்ராஃபிட்டை பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணி தரணுமா? சொல்லுங்க. எஸ் சார். இப்போ ஒண்ணுமே இல்லை, முடிஞ்சு அவ்வளவுதான். இப்போ நான் ஜெட்டையும் ஒய்யையும் என்ன சார் எக்ஸையும் க்ளோஸ் பண்ணிடலாமா? சார் எக்ஸை பொறுத்த வரைக்கும் 40,000 rupees கேபிட்டல் இருக்கு. 6,000 ரூபாய் அவருக்கு வந்து என்ன தரணும்னா ப்ராஃபிட் தரணும். 1,840 ரீவேல்யூவேஷன், டோட்டல் 47,840. இந்த 47,000 என்ன 40ல 840ல அவர் ஜெட்டுக்கு ஆல்ரெடி எவ்வளவு கொடுத்துட்டாரு? 6,400 அவர் கெயின் இருக்கிறதுனால காம்பன்சேட் பண்ணிட்டாரு. கரெக்டா? அப்ப 47,840ல 6,400 என்ன பண்ணிட்டாருன்னா மைனஸ் பண்ணிட்டாருன்னா 41,440 இருக்கும். அவரோட பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸா இருக்கும்.
இப்போ வையை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் 80, ஜெனரல் ரிசர்வ் ஷேர் 12, ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் 3680, டோட்டல் 95680யா. அதிலிருந்து ஜெட்டுக்கு இவர் கொடுத்தது 12800. என்னப்பா புரியுதாப்பா? அப்போ 95,000 என்ன 80லேருந்து 680லேருந்து 12,800 போச்சுன்னா 82,880 தான் வேல்யூ. 82,880 தான் பேலன்ஸ், கேபிட்டல் பேலன்ஸ். கரெக்டா? இப்போ இவருக்கு வா, யாருக்கு? ஜெட்டுக்கு. ஜெட்டுக்கு 80 இருக்கா, 12 இருக்கா, 19,200 என்னவா வந்துச்சு? குட்வில் காம்பன்சேட் பண்ணதுனால ரிமைனிங் பார்ட்னர்ஸ் வந்துச்சு. ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் 3680வா? எஸ் சார். இது என்னது? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் 7,000. அதாவது என்னன்னா டோட்டல் ப்ராஃபிட் ஃபார் த இயர், ஆவரேஜ் ப்ராஃபிட்ரா, ஆவரேஜ் ப்ராஃபிட் 24,000. கரெக்டா சார்? ஆனா இவர் எத்தனை மாசம் தான் உயிரோடு இருந்திருக்காரு? 9 months. அதனால 24,000 into 9/12 comes to something into 2/5. அப்ப இவனோட ஷேர்னா இவனோட கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகணும்ல, அதான் பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட். பை ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அப்ப டோட்டலா இப்ப ஜெட் செத்துட்டானா இல்ல உயிரோடு இருக்கானா? அதனால ஜெட்டோட எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுமே தவிர ஜெட்டோட கேபிட்டல் அக்கௌண்ட் இனிமே இருக்காது. தட்ஸ் இட். டு ஜெட்ஸ் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் 1,12,080. கரெக்டா? இப்போ பேலன்ஸ் ஷீட் பாரு. ஜெட் செத்து போனதுக்கு அப்புறம் பில்டிங் சார், ஓப்பனிங் பில்டிங் பிளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். வாட் இஸ் ஓப்பனிங் பில்டிங்? 1,20,000 பிளஸ் 1,40,000 எல்லாருக்கும் வருதா? கார் ஓப்பனிங் 80,000 பிளஸ் மைனஸ் இல்ல கார் அது 40 அதில் ஒரு 8 போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் 32ல ஒரு 6,400 போயிடுச்சு. கரெக்ட் தானே? அப்போ 32,000லேருந்து 6,400 போச்சுன்னா 6,400 20% தான் டிப்ரிசியேஷன். கார் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணிட்டோமே நம்ம. இங்க பாரு, கார் தான் 32,000லேருந்து 4,800 போனாலா? 6,400 இல்லை 4,800. எவ்வளோ பர்சன்ட் டிப்ரிசியேஷன்? ரிட்டர்ன் ஆன் வேல்யூல அப்படின்னா 32ஓட 20%. ஆமா சார், 40ல 20% தான் சார் 8,000. அப்படிதான் சார் எனக்கு பேலன்ஸ் 32,000 கிடைச்சிருக்கு. இதுல 20% தானே சொல்றீங்க? 6/12. ஆமா சார். அப்ப 32,000 இன்டு 20% இன்டு 9/12 போட்டா எவ்வளவு வருது டெப்ரிசியேஷன்? அதுதான் இந்த 4,800. அப்ப 32,000 4,800 போச்சுன்னா 27,200. இந்த வேல்யூ நம்ம இங்கேயே கால்குலேட் பண்ணிட்டோம்டா. நீங்க பாருடா 27,200. கரெக்டா இல்லையா? எஸ். நெக்ஸ்ட் ஒன் ப்ரொசீட் பண்ணு. இன்வென்ட்ரி ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் பிளஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் 20 சார். இன்வென்ட்ரி சார் எப்படி சார்? எவ்வளோ? அப்ப 20,000 மைனஸ் 4,000 16,000. கரெக்டா? கம்ப்யூட்டரோட நிலைமை சொல்லு. கம்ப்யூட்டரோட நிலைமை 80,000 சார். 30K டிப்ரிஷியேட் சார். பேலன்ஸ் 50,000 சார். இன்வெஸ்ட்மெண்ட் நிலைமை சொல்லு. 10,000 சார். 4,000 சார். பேலன்ஸ் 6,000 சார். அப்ரிஷியேட் பண்றேன். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒன் ட்ரேட் ரிசீவபிள் 20 அப்படியே இருக்கு. கேஷ் அட் பேங்க் 50 அப்படிதான் இருக்கு. ரைட்டா? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இன்னும் 7,200 நம்ம தரணும்ல. யாருக்கு? டெத்து பாட்டனுக்கு. வெத்துலடா, டெத்துடா. கரெக்டா? எஸ் சார். கமான் வா. ட்ரேட் பேயபிள் என்ன சேஞ்ச்? நோ சேஞ்ச். அப்ப அப்படியே 20. பேங்க் லோன் நோ சேஞ்ச் 50. கேபிட்டல் இப்ப யாரோடது மட்டும்தான் இருக்கும். எக்ஸோடது ஒய்யோடது. ஏன்னா ஜெட் செத்துட்டான்.
Z வந்து எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். யார் அந்த எக்ஸிக்யூட்டர்? யாரா வேணா இருக்கலாம், அவனோட குடும்பத்தில் யாரா வேணா இருக்கலாம், அவனோட வைஃப்ஸாக இருக்கலாம், இல்லை அவங்களோட சார் ஃபேமிலியாக இருக்கலாம், வேற யாரோ ஒரு ஆள். அதோட வித்தமே 1,22,080 மொத்தமாக நம்ம ஜெட்டோட எக்ஸிக்யூட்டரை கொடுக்கணும். கரெக்டா? கிளாரிட்டி, மசால் டீ, கிரீன் டீ, அப்ரிஷியேட் பண்ணுறியா? டெத் உனக்கு கம்ஃபர்டபுளாக வருதா? ஓகே சார். ஐ எம் கமிங் டு த நெக்ஸ்ட் ஒன் மேன். ஆஹா சூப்பர் சார். இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 3 போடலாம் நம்ம. ஓகேவா? 2 அதுக்கப்புறம். Following is the balance sheet of ABC LLP as of 31st December 2021. 31st December கொடுத்துருக்கான் பாரு. மெஷினரி, ஃபர்னிச்சர், கேபிட்டல் எல்லாம் கொடுத்துருக்கான் சார். சி டைட் ஆன் 3rd January. கரெக்டாக 3rd Januaryக்கு அவன் என்ன போயிருக்கான்னா செத்து போயிட்டான். And following agreement was put into effect. Assets were revalued. மெஷினரி எவ்வளோ? 5,850. ஃபர்னிச்சர் எவ்வளோ? 2,300. இன்வென்ட்ரி எவ்வளோ? 750. Goodwill was valued at how much? 3,000 and was to be credited with the share without using a goodwill account. அப்ப goodwill account யூஸ் பண்ண கூடாது. 1,000 was to be paid away to the executors of the dead partner on எப்போ? 5th January. 5th January 1000 ரூபாய் பே பண்ணிருக்காங்களா? journal entry for goodwill adjustment போடு. revaluation account and capital account போடு. which account would be debited and which account credited if the provision for doubtful debts in the balance sheet was to be found unnecessary to maintain at the death of C. முதல்ல சார் நம்ம குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் போடலாமா? குட்வில் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இங்க பாரு. குட்விலோட வேல்யூ வந்து 3,000 சார். இதங்க பாரு. குட்வில் ஆனா புக்ஸ்ல காட்ட வேணாம்னு சொல்லியிருக்கான். அப்ப ஸ்டேட்மெண்ட் ஷோயிங் த ரிக்வயர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில், ரைட் ஆஃப் குட்வில் பிஃபோர் டெத். அவன் செத்து போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் ரைட் இருந்துச்சு? எல்லாருக்கும் இருந்துச்சு. ஏவோட ஷேர் பிஎஸ்ஆர் அப்ப ஈக்குவல். அப்ப 1/3 1/3 1/3 என்ன ஒத்துக்கிறியா? செத்து போனதுக்கு அப்புறம் யாருக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா 1/2 1/2 மட்டும்தான் இருக்கும். பிஎஸ்ஆர் கொடுக்கல. 1:1. கரெக்ட் அட்மின்? அப்படின்னா சார் ஓல்டு ரேஷியோ மைனஸ் நியூ ரேஷியோ போடலாமா? 1/3 minus 1/2 புரியுதா? which is 2/3 divided by 6 which is minus 1/6. minus 1 இது கெயினா இல்ல சாக்ரிஃபைஸா? கெயின். அதனால தான் பிளஸ் 1/6 போட்டிருக்காங்க. கெயின். அடுத்தது திருப்பி என்னதான்னா கெயின் தான். என்னது? பிளஸ் 1/6. அதே தான் பண்ண போற நீ. கரெக்டா? அடுத்த ஆளுக்கு அப்படியே வர வேண்டியதுதான் minus 1/3. ஏன்னா யாரு வெளியே போறானோ அவனுக்கு தான் சாக்ரிஃபைஸ் இருக்கும். கண்டினியூ பண்றவனுக்கு. அப்படின்னா எவ்வளோ சார் அட்ஜஸ்ட்மெண்ட்? குட்வில் 3,000 ஃபார்ம் ஓடையது. அப்ப 3,000 இன்டு செத்து போனவனோட ஷேர் 1/3 1000. இந்த 1000 யாரும் பிரிச்சுக்கணும். ஏபியும் பிரிச்சுக்கணும். அவங்க 2 பேரும் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இல்லையா? எதுலனா 1/6 1/6ல 1:1 ரேஷியோல. கரெக்டா? அப்படின்னா 500 இங்க பாருதா. ஏஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் 500, பிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் டெபிட் 500 டு சிஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் 1000. என்ன அப்ரிஷியேட் பண்றியா? ரீவாலுவேஷன் சொல்லு. என்னென்ன ரீவால்யூ ஆயிருக்குன்னு சொல்லு. மிஷினரி அப்வர்ட் சார் 850, அதனால கிரெடிட் சைட்ல வருது. தென் ஃபர்னிச்சர் டெப்ரிஷியேட் ஆயிருக்கு சார் 500. தென் இன்வென்ட்ரி டெப்ரிஷியேட் ஆயிருக்கு சார். அவ்வளவுதான்டா. 850 minus 500 minus 200 comes to 150. இந்த 150 ஏக்கும் பிக்கும் சிக்கும் ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கணும். கரெக்டா? அப்ப 50 ரூபாய் டோட்டல் 150 ரூபாய். புரியுதா? இப்ப நீ பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு வா சார். ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படியே போட்டுறியா? 4,100 4,100 4,500 ஆல்ரெடி given in the question. ரெண்டாவது ஜெனரல் ரிசர்வ் பிரிச்சு கொடுத்துறியா சார்? உனக்கு ரீவாலுவேஷன் ப்ராஃபிட் 50 உயிரோடு இருக்கியா? ஏயும் பியும் சேர்ந்து சிக்கு குட்வில் கொடுத்துட்டாங்க. ஏயும் பியும் 500 ரூபாய் பேர் பண்ணிட்டாங்க சார். சி செத்து போயிட்டானா? செத்து போனவனுக்கு ஒரு 1000 ரூபாய் கேஷ் கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க.
அவங்களோட ரிலேட்டிவ்க்கு ஒரு 1000 ரூபாய் கேஷ் கொடுத்துருக்கேன்னு சொல்றாங்க. அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், செத்து போனவனுக்கு 4 5 500 50 500 500னா 6050வா? அந்த 6050ல இருந்து 1000 கேஷா கொடுத்தாச்சுன்னா 5050 தானே எக்ஸிக்யூட்டர்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வரணும். ஒன்னும் இல்ல, லாஸ்ட் கொஸ்டின்ல எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு எதுவுமே தரல, ஆனா இதுல ஒரு பார்ட் தந்திருக்கு, பேலன்ஸ் அப்படியே பேயபிளா இருக்கு. என்ன புரியுதா? That's it. Second part also done. Done. Third part, provision for doubtful debts is a what balance? To close this account is to be debited. It become a gain for the partners. Therefore, either partners capital account or revaluation account should be credited. என்ன கேக்குறாங்கன்னா, which account would be debited? எந்த அக்கவுண்ட் டெபிட் பண்ணணும்? Which account should be credited? எந்த அக்கவுண்ட் கிரெடிட் பண்ணணும்? என்னது? If the provision for doubtful debts in the என்ன sheet? Balance sheet. Balance sheetல இருக்கிற ப்ரொவிஷன் தேவையில்லைன்னு உனக்கு தோணுச்சுன்னா, அப்ப நான் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் தானே மெயின்டைன் ஆகும். அதை சாவடிக்கணும்னா டெபிட் பண்ணும். ஒன்ல டைரக்டா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ரீவாலுவேஷன் ரிசர்வ் ரீவாலுவேஷன் அக்கௌண்ட் நீ கிரெடிட் பண்ணிக்கலாம். கரெக்டா? ரெண்டுல எது வேணுமோ உனக்கு பண்ணிக்கலாம். கம்ஃபர்டபிள்? That's it with regard to illustration number 3. சொல்லு சார். ₹1000 லைபிலிட்டி. அதாவது மொத்தம் செட்டில் பண்ண வேண்டியது 6050, அதுல ₹1000 மட்டும் இப்ப செட்டில் பண்ணிருக்காங்க. ரிமைனிங் 5050 ஃபியூச்சர்ல செட்டில் பண்ணுவாங்க. ஓகே சார்? எக்ஸிக்யூட்டர்னாலே லோன் தான், லோன் மாதிரி. ஓகேவா? ஃபியூச்சர்ல உங்களுக்கு தரணும் நம்ம. இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 4 போலாமா? எஸ் சார். B and N were partners. ரெண்டு பேர் partners. Partnership deed provide inter alia that the accounts to be balanced on 31st December every year. Okay va? That the profit to be divided as follows. B க்கு 1/2, N க்கு 1/3 and carry to the reserve எவ்வளோ? 1/6. Okay va? That in the event of death of a partner, எவனா செத்து போயிட்டான்னா, his executor will be entitled to the following. இதெல்லாம் கிடைக்கணும் உனக்கு. The capital to his credit at the time of death. Capital account balance எவ்வளோ இருக்கோ அது கொடுத்துடணும். His proportion of profit to date of death based on the average profit of the last 3 completed years. இதே மாதிரி ஒரு சம் இப்பதான் போட்டோம். Profit calculate பண்ணோம். His share of goodwill based on 3-year purchase of the average profit for the 3 preceding completed years. ஒத்துக்கிறியா? அது இல்லாம என்ன வேணும்னா share of goodwill கொடுத்துடணும். ஓகே, இப்போ ட்ரையல் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. பீஸ் கேபிட்டல், என்ஸ் கேபிட்டல், ரிசர்வ்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ், ட்ரேட் பேபிள், டோட்டல் how much lakh? 2 lakh. Profit for the 3 years were 42,000, 39,000, 45,000. N died on 1st May. Show the calculation of N. Sir, எதெல்லாம்னா share of profit, share of goodwill, drop N's executor account as would appear in the firm's ledger, transferring the amount to the N account man, loan account. ஒத்துக்கிறியா? அப்ப நான் முதல்ல என்னோட ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிடலாமா? கொஸ்டின்லயே கொடுத்துருக்கான் 42,000, 39,000, 45,000 எல்லாம் சேர்த்தா 1,26,000. 1,26,000 divided by 3 போட்டேனா 42,000. இதுதான் ஒரு வருஷத்தோட ப்ராஃபிட். கரெக்டா? இவ எப்ப செத்து தொலைஞ்சிருக்கான்? மேல ஜனவரியில தானே இயர் ஆரம்பிக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், 4 மாசம். அப்படின்னா 42,000 into 4/12 comes to 14,000 4 months profit. ரைட்டா? அது இது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட as a whole. அதுல பார்ட்னரோட ஷேர் இன்டு பிஎஸ்ஆர் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க சார். யாரு சார் செத்துருக்கா? என் செத்துருக்கான் சார். பாரு, பிக்கு 1/2, என்னுக்கு 1/3 and carry to reserve account, reservesக்கு 1/6. இது மூணு ஆட் பண்ணா 1 வருமா? முதல்ல 1/2 plus 1/3 plus 1/6 இருக்குல்ல, எல்லாம் 6 மாத்து. 3 plus 2 plus 1 சார். 3 plus 2 plus 1 அப்படின்னா இங்க 1/3 கிடைக்குதா உங்களுக்கு? என்ன தானே செத்துருக்காங்க.
எஸ் சார். இப்போ இங்க வா, என்ன சார் இது 2/5 of 14,000? ஆன்சர் பார்க்காது. 14,000 வரைக்கும் கரெக்டா சொல்லிட்டேன். எப்படி அவரோட ஷேர் 2/5 ஒரு செகண்ட் யோசிச்சு சொல்லு. ரிசர்வ் அக்கௌண்ட் சேர்க்காமையா? நீ சொல்லு, அவரோட ப்ராஃபிட் ஷேர் என்னன்னு சொல்லு. சரி, யாரெல்லாம் பார்ட்னர்ஸ்? பிஎன், பியோட ஷேர் அப்போ 1/2, என்னோட இது 1/3. அது ரிசர்வ் விட்டுரு, தேவையில்லை. கரெக்டா? அப்போ 1/2 is to 1/3. இப்போ இதை கன்வெர்ட் பண்ணிடு, 3 மாத்திட்டு. இல்லையா? ஓகே, இதை ஃபுல் பண்ணிடு. டிஃபரெண்ட் 3 வச்சு மல்டிப்ளை பண்ணு. 3/6 தென் 2/6 சொல்லியா? அப்ப டோட்டலா 3:2. யாரோட ரேஷியோ? அப்ப 3/5 போடலாமா? 2/5 போடலாமா? எவன் செத்துருக்கான்? 2/5. ஓகே, அப்படின்னா 14,000 2/5. 14,000 2/5 5,600. முடிச்சாச்சு, ஒரு பார்ட் முடிச்சாச்சு. இப்போ இவனோட குட்வில் கால்குலேஷனுக்கு வரலாமா? எஸ் சார். ஃபர்ஸ்ட் இயர் 42 அவனே கொடுத்துருக்கான், 39 கொடுத்துருக்கான், 45 கொடுத்துருக்கான், டோட்டல் 1 lakh. அதோட டிவைடட் பை 3 போட்டா, டிவைடட் பை 3 டா போட்டா எவ்வளோ வருது? 42,000. எவ்வளோ இயர் பர்ச்சேஸ்? பருத்தி மட்டும் கோடவுன்லேயே இருந்திருக்கலாம். 1,26,000. கரெக்ட் தானே? எஸ் சார். இந்த 1,26,000ல ஃபர்மோட குட்வில் கரெக்டா இல்லை என்னோட குட்வில்லா? ஃபர்மோட குட்வில் சார். ஃபர்மோட குட்வில் சார். அதில் என்னோட ஷேர் இன்டு 2/5 கம்ஸ் டு 50,400. இதான் யாரோட ஷேர்? புரியுதா? அவ்வளோதான், ரெண்டு முடிச்சாச்சு. இப்போ என் எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட், என்னோட எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட். அவன் செத்து போயிட்டானா? எஸ் சார். என்னோட எக்ஸிக்யூட்டருக்கு நம்ம காசு கொடுக்கணும்ல. அப்போ என்னோட ஆல்ரெடி இருக்கிற கேபிட்டல் செத்து போகும்போது கொஸ்டின்ல பாரு எவ்வளோ கேபிட்டல், அதுதான் பை கேபிட்டல்னு போடணும். பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு ஏதாவது ரிசர்வ்ஸ் இருக்கா? எவ்வளோ? அதில் நம்மளோட பிஎஸ்ஆர் அப்போ 30,000 into 2/5 12,000. உனக்கு ஏதாவது புரியுதா சார்? இவரோட ஷேர் இப்பதான் கண்டுபிடிச்ச குட்வில் ஷேர் 50,000 ஃபார் இவனோட ப்ராஃபிட் ஷேர் 5,600. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடு கால்குலேட்டர்ல. 60,000 plus 12,000 plus 50,400 plus 5,600 comes to 1,28,000. இதை தான் என்னோட லோன் அக்கௌண்ட் சொல்லி எக்ஸிக்யூட்டர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். அதாவது அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கேபிட்டல், அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரிசர்வ்ஸ், அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஷேர் ஆஃப் குட்வில், அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஹலோ, உனக்கு ஏதாவது புரியுதாப்பா? டோட்டல் எவ்வளோ கொஸ்டின்? We are done with how many questions? 2. 3. எப்படி சார்? 1 3 4 சார். 3 sums we done சார். Good morning சார். Admin is very happy. ஆமாம் சார். இனஃப் சார். 3. ஹலோ சார், டவுட் சார், சொல்லுங்க சார். ஆமாம் சார். ஏன்னா வருஷம் கடைசி ஆயிடுச்சா? வருஷ கடைசி இன்னும் ஆகல, அதுக்குள்ளே அவன் செத்து போயிட்டான். கரெக்ட். அப்போ நான் இன்னும் என்னவே ப்ரிப்பேர் பண்ணலை. ஏன்னா நான் 31st தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன், வருஷ கடைசியில் மார்ச் 31. அப்போ இப்போ என்னால் அதை பிஎன்எல் அக்கௌண்ட் கூப்பிட முடியாது. என்னால் பிஎன்எல் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் தான் கூப்பிட முடியும். புரியுதா? அப்போ நான் ஆனால் இந்த அமௌண்ட் நான் யாருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கு? டெத்தான பார்ட்னர் கொடுக்க வேண்டியிருக்கு. கரெக்டா?
அப்ப அந்த வெத்தான பார்ட்னர் கொடுக்கும்போது P&L அக்கவுண்ட் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு ஒரு டம்மி என்ட்ரி போட்டுருவேன். டு சார் டெத் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் கிரெடிட் பண்ணிடுவேன். இங்க கிரெடிட் பண்ணணும், ஒரு டெபிட் வேணும்ல. இப்ப இவரை கிரெடிட் பண்ணணும்னா ஒரு டெபிட் வேணும்ல. ஆக்சுவலா இந்த டெபிட்டை என்ன பண்ணிருப்பேன்னா என்னோட P&L அக்கவுண்ட்ல டு டெத் பார்ட்னர் கேபிட்டல் அக்கவுண்ட் போட்டிருப்பேன். ஆனா நான் இன்னும் என்ன பண்ணல, அதுக்கு பதிலாக P&L சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் போடுறேன். இப்ப நான் 31st ஆஃப் எப்போ மார்ச்ல நான் என்ன அக்கவுண்ட் போடும்போது டு டெத் பார்ட்னர்னு போடுறதுக்கு பதிலா டு P&L சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் டெபிட் பண்ணி அந்த ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன் நான். அவ்வளவுதான். புரியுதா? இது மார்க்கா மாஸ்? ஓ புரிஞ்சிச்சுன்னு சொல்றேன். நார்மலா புரிஞ்சிச்சுன்னு சொன்ன போறோம். உங்க அளவுக்கு எனக்கு அறிவில்லை. ரைட் சார். அதனால்தான் என்னன்னா வந்து P&L சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் போடுறேன். இதே அவன் செத்ததும் சார் 31st மார்ச் ஒன்னா இருந்தா சஸ்பென்ஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை. டைரக்டா டெபிட் பேலன்ஸ் தானே காட்டுது. பேலன்ஸ் என்ன உனக்கு என்ன டெபிட் பேலன்ஸ் காட்டினாலும் எங்க தான் காட்டும்? அசெட்டை தான் காட்டும். கிளியரா? டவுட் கிளியரா மாஸ்? ஓகே ரைட். என்னென்ன நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குன்னு பாரு. I'm moving to the dissolution, man, because partnership is a 6th chapter. Number 1, basics, goodwill, then admission, retirement, death, dissolution. Coming to dissolution, my dear lovable students, illustration number 1 is a target. Dissolution. Total, how many questions are there in dissolution? 9. We'll be solving 3 questions from dissolution, man. X, Y, and Z are partners of the firm. X, Y, and Co. Sharing profits and losses in the ratio of what is to what? 4:3:2. Correct? Following is the balance sheet of the firm as on 31st March. இதான் balance sheet கொடுத்திருக்காங்க. Partners of the firm decide to dissolve the firm on the above set date. அவங்க என்ன சொல்றாங்கன்னா போதுயா நான் டிசால்வ் பண்ணிட்டு கிளம்புறேன். அந்த டைம்ல ஃபிக்ஸட் அசெட் ரியலைஸ் 5,20,000, book debt 4,40,000. இது ரியலைஸ் ஆயிருக்கு. Stocks were valued at 2,50,000 and it was taken over by யாரு? பார்ட்னர் Y எடுத்திருக்காது. கிரெடிட்டாஸ் அலௌட் எவ்வளோ % டிஸ்கவுண்ட்? 5%. and expense on realization எவ்வளோ? 6,000. you are required to prepare realization account, partners capital account and cash account. இது மூணு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுமா? ரியலைசேஷன் அக்கௌண்ட்னா ஒண்ணுமே இல்லை. dismantle the balance sheet. dismantle the balance sheet. dismantle பண்ணுங்க. பாரு இங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து சார் ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல போட்டுரு. என்ன சொல்றான்னா இப்ப அசெட் அக்கௌண்ட் எல்லாமே டெபிட் பேலன்ஸ் காட்டுமா? அசெட் அக்கௌண்ட் எல்லாமே டெபிட் பேலன்ஸ் காட்டினா சாவடிக்கணும்னா என்ன பண்ணும்? கிரெடிட் பண்ணும். அவ்வளவுதான். அப்போ ஃபிக்ஸட் அசெட் அப்போ எப்படி போடுவேன்? ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு ஃபிக்ஸட் அசெட் அக்கௌண்ட் டு ஸ்டாக் இன் ட்ரேட் அக்கௌண்ட் டு சன்ட்ரி டேட்டாஸ் அக்கௌண்ட். கரெக்ட் தானே? அதான் டு ஃபிக்ஸட் அசெட் ஸ்டாக் இன் ட்ரேட் டு டேட்டாஸ். புரியுது? இப்போ நான் பேலன்ஸ் ஷீட்டை டிஸ்மேண்டில் பண்ணும்போது எல்லா லைபிலிட்டியும் நான் கிரெடிட் பண்ணணுமா? இந்த இதெல்லாமே என்ன ஆயிடும்னா பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். இது எல்லாமே பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். கரெக்டா? 432 வந்துடும். பாரு பை பேலன்ஸ் போட்டோம் 432 உயிரோடு இருக்கையா சார்? ஜெனரல் ரிசர்வும் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல ஆல் பார்ட்னர்ஸ்க்கு ஓல்ட் ரேஷியோல போயிடும். கரெக்டா? அதுதான் டிஸ்மேண்டில் பண்ணும்போது 40-30-20 வருது. என்னப்பா சன்ட்ரி கிரெடிட்டாஸ் கிரெடிட் பேலன்ஸ் காட்டுது. கிரெடிட் பேலன்ஸை சாவடிக்கணும்னா டெபிட் பண்ணும். அப்ப நீ ரீவேல்யூவேஷன் ரியலைசேஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவேன். அதுதான் கிரெடிட்டர்ஸ் 3,20,000 உயிரோடு இருக்கையா? பேலன்ஸ் ஷீட்டை டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன் நான். யாரை தவிரனா கேஷ் இன் ஹேண்டை தவிர. ஏன் கேஷ் இன் ஹேண்டை நான் டிஸ்மேண்டில் பண்ணலைன்னா அந்த கேஷை வச்சு தான் பார்ட்னர்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணணும்ப்பா, லைபிலிட்டி எல்லாம் செட்டில் பண்ணணும்ப்பா. அப்போ நான் கேஷை ரியலைசேஷன் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன்ப்பா. ஓகே சார். இப்போ நான் பேலன்ஸ் ஷீட்டை டிஸ்மேண்டில் பண்ணிட்டேன்னா ரியலைஸ் த அசெட்ஸ். இப்போ நான் அசெட்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணணும். அசெட்ஸ் எல்லாத்தையும் 2 அசெட் தான் இருக்குன்னு சொல்றான். ஃபிக்ஸட் அசெட் 520, புக் டெட் 440. 520 + 440 கம்ஸ் டு அதுதான் இங்க பாரு கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் 9,60,000 உயிரோடு இருக்கியா? ஏதோ ஒரு பார்ட்னர் ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு போறான்னு சொல்றான்ல, அப்புறம் பார்ட்னர் கொடுக்க வேண்டிய பேலன்ஸ் என்ன ஆயிடும்? கம்மியாயிடும். கரெக்ட் தானே? அப்போ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட். அதனால தான் ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றோம், பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் பண்றோம். என்னப்பா? எஸ் சார். புரியுதா? எஸ் சார். இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் கிரெடிட்டாஸ்க்கு செட்டில் பண்ணணும்னு சொல்றியா?
கிரெடிட்டாஸ் எவ்வளோ சார் கிரெடிட்டாஸ் இருக்காங்க 3,20,000. அவங்களுக்கு எப்படி செட்டில் பண்ணுன்னு சொல்றாங்க 5% டிஸ்கவுண்ட்ல கரெக்டா. அப்ப 16,000 டிஸ்கவுண்ட்னா பேலன்ஸ் அதுதான் டு கேஷ் 3,04,000 வராங்க. அது இல்லாம நான் ரியலைசேஷன் பண்ண ஒரு 6,000 ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன்னா அதான் டு கேஷ் ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் வராங்க. அப்ரிஷியேட் பண்றியா? ஆர் யூ ரியலி வித் மீ? அப்படின்னா மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நீ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதை மைனஸ் பண்ணேன்னா உனக்கு ரியலைசேஷன் லாஸ் வருதா? இந்த ரியலைசேஷன் லாஸ் எல்லா பார்ட்னர்ஸுமே ஓல்ட் ரேஷியோல பிரிச்சு தரும். அப்ரிஷியேட் பண்ற நீ? That's it. இது பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட்ல 35, 555, 26, 667, 17, 778 போட்டுரு. ஹலோ சார், இப்போ பார்ட்னர்ஸுக்கு இதெல்லாம் நம்ம தர வேண்டியது, இது அவன் நமக்கு தர வேண்டியது. இது நெட் ஆஃப் பண்ணேன்னா நெட்டா நம்ம அவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு கிடைச்சிரும்ல, அதை டு கேஷ் ஆர் பேங்க்னு பே பண்ணி க்ளோஸ் பண்ணிடு. புரியுதா? இப்போ கேஷ் அக்கவுண்ட் டேலி ஆகணும். ஆல்ரெடி உங்ககிட்ட 10,000 ரூபாய் ஓப்பனிங் கேஷ் இருந்துச்சு. அசெட் வித்து 960 வந்துச்சு. அப்போ உங்களுக்கு டோட்டலா 970 இருக்கு. அதுல 6,000 ரூபாய் ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் செலவு பண்ணிட்டேன். கிரெடிட் டாஸ்க்கு 3-4 பே பண்ணிட்டேன். எஸ் சார். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாரு. பார்ட்னர்ஸ் இல்ல பேலன்ஸ் எவ்வளோ 9,70,000 இருந்து -6,000 -3,04,000 போச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு? 6 lakh. அந்த 6,60,000ல இங்க பார்க்கணா சார், ஃபர்ஸ்ட் பார்ட்னருக்கு 4,40,000 நம்ம கொடுக்கணுமா? அதில் அவன் 35, 55 நமக்கு தரணுமா? அப்போ 4,40,000 - 35, 555 comes to 4,40,000 - 35, 555 comes to இங்க பாரு 4,04,445. அப்ப இருக்கிற 6,60,000ல 4,44,445 யாருக்கு தரணும்? எக்ஸுக்கு தரணுமா? அப்ரிஷியேட் பண்றியா? ஓகே, நெக்ஸ்ட். இவனுக்கு 3,30,000 நம்ம தரணும். அதுல 26,667 அதுல 26,667 அவர் ரியலைசேஷன் லாஸ்ட்னால நமக்கு தரணும். அது இல்லாம 2,50,000 அசட் எடுத்துட்டு போயிட்டானா அதுவும் நமக்கு தரணும். அப்ப அவனுக்கு நம்ம நெட்டா 53,333 தரணும். புரியுதா? லாஸ்ட் பார்ட்னருக்கு 2,20,000 நம்ம தரணும். ஆனா அவன் நமக்கு 17,778 ரியலைசேஷன் லாஸ் மூலமா தரணுமா? அப்படின்னா 2,20,000 minus 17,778 comes to 2,02,000. 2,02,200. இப்போ இது மூணு ஆட் பண்ணு. 4,04,665 plus 53,333 plus 2,02,222 மூணு ஆட் பண்ணேன்னா எவ்வளவு வருதுன்னு சொல்லு. $6,60,000 கரெக்டா? அதான உங்ககிட்ட பேலன்ஸ் இருக்கு. அப்ப இருக்கிற பேலன்ஸ் எடுத்து அதாவது 970 இருந்துச்சுடா. அந்த 970ல சாரி 9,70,000 உங்ககிட்ட பேலன்ஸ் இருந்துச்சா? அந்த 970ல 66,000 செலவு பண்ணிட்டேன். 3,04,000 கிரெடிட் டாஸ்க்கு செட்டில் பண்ணிட்டேன். கரெக்டா? பேலன்ஸ் 6,60,000 தானே இருக்கு. அந்த 660 மூணு பார்ட்னருக்கும் கொடுத்து செட்டில் பண்ணிட்டு அப்படின்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். ஒரு 2 minutes 3 minutes அந்த இல்லுஸ்ட்ரேஷனை பார்த்துட்டு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, சொல்றேன்.
Clear, sir? Admin? Clear, sir. Moving to the illustration number 2. Come on. Sir, PQR were partners sharing profits and losses in the ratio of 3:2:1. No partnership salary or interest on capital being allowed. Their balance sheet on 30th June 2022 is as follows. Fixed asset, trademark எல்லாமே கொடுத்திருக்காங்க. On 1st July 2022, partnership was dissolved. Partnership என்னாச்சுன்னா, motor vehicle was taken over by Q at a value of 500, but no cash passed specifically in respect of this transaction. Motor vehicle எடுத்துட்டு போயிட்டாரு. Sale of other assets realized. இதெல்லாம் வித்துட்டாங்க. Trademark வித்து ஒன்றும் வரல, சுடு தண்ணி வரல. Freehold property 7,000 வித்துட்டாங்க. Plant and equipment 5,000 வித்துட்டாங்க. Stock 3,000 வித்துட்டாங்க. Trade debtors 1,600 வித்துட்டாங்க. Trade creditors were paid 11,700 in full settlement of their debt. Cost of dissolution எவ்வளோ? 1,500. The loan from P was repaid. P and Q were both fully solvent and able to bring in any cash required. But R was forced into bankruptcy and was only able to bring 1/3 of the due amount due. Super, sir. என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணா? கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும், ரியலைசேஷன் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும், பார்ட்னர்ஸ் ஃபிக்ஸர் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணும். கரெக்டுங்களா? சர்வா கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் போடும். முதல்ல ஸ்டார்டிங்ல 200 rupees இருந்துச்சா? வித்த கதையெல்லாம் டக்குன்னு சொல்லு. ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ வித்தாங்க? 7,000 வித்தாங்க. பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் 5,000. ஸ்டாக் 3,000. ட்ரேட் டெட்டார் 1,600. இவ கொடுத்த எல்லாம் கொடு சார். கிரெடிட்டாஸ்க்கு எவ்வளோ? 11,700. கொஸ்டின் பார்த்து சொல்லணும் சார். நீங்கள் ரியலைசேஷன் அக்கௌண்ட் பார்க்கக்கூடாது. தென் ரியலைசேஷன் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? 1,500. பீக் லோனுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? பி லோன் எவ்வளோ ரீபேட்? 8,000 சார். கரெக்டா? இப்போ கேஷ் அண்ட் பேங்க் அக்கௌண்ட்டை பியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் கியூவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் திருப்பி ரீபே பண்ணியிருக்காங்க. கரெக்டா? பியும் கியூவும் நம்ம காசு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஆமா சார். ஏன் சார் பியும் கியூவும் காசு எடுத்துட்டு வர்றாங்க? ஓகேவா? பார்க்கலாமா? அதுக்கு நீ முதல்ல என்ன அக்கௌண்ட் போடணும்னா ரியலைசேஷன் அக்கௌண்ட் போடணும். கரெக்டா? ரியலைசேஷன் அக்கௌண்ட் போட்டு முதல்ல டிஸ்மேண்ட்லிங் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். பேலன்ஸ் ஷீட்டை முதல்ல அடிச்சு உடைக்கணும்ல. அவ என்ன கொடுத்துருக்கானோ எல்லாத்தையுமே, இந்த அசட் சைடில் இருக்கிற எல்லாத்தையுமே ரியலைசேஷன் அக்கௌண்டோட டெபிட் சைடில் எடுத்துட்டு வரணும். ஏன்னா அசட் அக்கௌண்ட் டெபிட் டு ரியலைசேஷன் அக்கௌண்ட் வரணும். என்ன ஒத்துக்கிறியா? என்ன அப்ரிசியேட் பண்றியா? அசட் ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு அசட் அக்கௌண்ட் வரணும். மாற்றி சொல்லிட்டேன், சாரி. ஸோ ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் சைடில் வரணுமா? சொல்லு. நீ ஒரு அசட்டா சொல்லு. ட்ரேட் மார்க் வேல்யூ 40,000. ஃப்ரீ ஹோல்ட் ப்ராப்பர்ட்டி 8,000. பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் 12,800. மோட்டார் வெஹிக்கிள் 700. ஸ்டாக் 3,900. சன்ட்ரி டெட்டார் இது கிராஸ் சொல்லு 2,000. அப்ப 2,000 டெபிட் பண்ணணும், ப்ரொவிஷன் 100 கிரெடிட் பண்ணணும். கரெக்டா? ஓகே. ட்ரேட் கிரெடிட்டார் அவ்வளோதான். பேலன்ஸ் ஷீட் டிஸ்மேண்டில் பண்ணியாச்சு. இப்போ வித்தது எல்லாத்தையும் கிரெடிட் பண்ணிக்கோ. ஏன்னா நீ இந்த அசட் எல்லாத்தையும் நீ டெபிட் பண்ணியிருக்க இல்லையா? அதனால வித்தது எல்லாத்தையும் கிரெடிட் பண்ணிக்கோ. அப்ரிஷியேட் பண்றியா? எஸ் சார். அதில் ஒரு அசட், சில அசட் பார்ட்னர் எடுத்துட்டு போயிருக்காங்களா, அதையும் கிரெடிட் பண்ணிக்கோ. ரைட்டா? கிரெடிட்டா செட்டில் பண்ணதும் எக்ஸ்பென்ஸையும் ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல டெபிட் பண்ணிக்கோ. அப்போ உனக்கு ரியலைசேஷன் லாஸ் வருதா? சொல்லு. ரியலைசேஷன் லாஸ் வருதா? எஸ் சார். எவ்வளோ சார் பியோட ரியலைசேஷன் லாஸ்? இல்ல பார்த்து சொல்லு எவ்வளோ வருதுன்னு சொல்லு. 25,500 பியோட ரியலைசேஷன் லாஸ். கியூவோட இது 17,000. ஆரோட இது 8,000. சொல்லு. 8,000. இதுதான் யாரோட லாஸ்? பார்ட்னர்ஸோட ரியலைசேஷன் லாஸ் சார். கரெக்டா? ஆமா சார். சார் இந்த 25,500 17,000 8,500 வருதா? யாரோட லாஸ்? பார்ட்னர்ஸோட லாஸ். அதுல எந்த பார்ட்னர் இன்சால்வென்ட் ஆயிட்டார்? ஆர் வாஸ் மோஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட். அப்ப இங்க பாரு, ஆர் கேபிட்டல் நம்ம எவ்வளவு ஆருக்கு தரணும்? 10,000. கரெக்டா? எஸ் சார். கரெக்டா சார்? ஆருக்கு நம்ம 10,000 தரணுமா? அது இல்லாம சார் வேற எதுவுமே இல்லை.
ஆர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கு பாரு மேலே எங்கள் பேலன்ஸ் ஷீட்டில். ஆர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி 400 rupees அவன் நமக்கு தர வேண்டியிருக்கு. யார்? ஆர் நமக்கு தர வேண்டியிருக்கு. கரெக்டா? அப்போ பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல டெபிட் சைடில் டு கரண்ட் அக்கௌண்ட் சொல்லி எவ்வளோ வரணும்? 400 வரணும். எங்க சார் 400 வரவே இல்லையே சார். 400 தானே பேலன்ஸ். ஓகே, இங்க பாரு, இங்க 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 இருக்கு, இங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, கரண்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் 400 தான், இதுல எந்த வகையான மாற்ற கருத்து இல்ல. அது இல்லாம பேலன்ஸ் ஷீட்ல P&L அக்கௌண்ட் வேற இருக்கா 12,000. சார் ரிசர்வ்ஸ் இருந்தா பிரிச்சு கொடுப்போம், இதையும் நம்ம பிரிச்சு தரணும்ல. அப்படின்னா 12,000 நம்ம பிரிச்சு தரணும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல. கரெக்டா? அப்ப நமக்கு என்ன வரும்னா 6,000, 4,000, 2,000 டெபிட் பேலன்ஸ் வருமா? அதையும் சேர்த்து தான் 2,400 டெபிட் பேலன்ஸ் சொல்றான். புரியுதாடா? புரியுதா? அப்ப நமக்கு டோட்டலா அவன் நமக்கு 2,400 தரணுமா? ஹலோ, எனக்கு ரியலைசேஷன்ல லாஸ் ஆல்ரெடி 8,500 வந்துச்சா? அதுவும் தரணுமா? அப்போ மை டியர் லவபிள் ஸ்டூடெண்ட்ஸ், 2,400 பிளஸ் 8,500 comes to இந்த 10,900ல 10,000 நான் ஆல்ரெடி அவனுக்கு தரணும். அப்படின்னா நெட்டா தலைவன் எனக்கு 900 rupees தந்தா போதும். இந்த 900 தர்றதுக்கு பிச்சைக்காரங்கிட்ட காசு இல்லை, அதோட எவ்வளவுதான் தருவான்? அப்ப 900ஓட 1/3 போட்டேன்னா 300 தான் வரும். யாருக்கிட்ட இருந்து? ஆர்கிட்ட இருந்து. அப்ப இப்ப கேஷ் அக்கௌண்ட்ல போய் பாரு சார், பி பிச்சைக்காரன் ஆனானா இல்லையா? பி பிச்சைக்காரன் ஆனானா இல்லையா? பி பிச்சைக்காரன் ஆனானா இல்லையா? இல்ல சார். அப்ப இந்த பணம் ஃபுல்லா அவன் கொண்டு வந்துருவான். புரியுதா சார்? கியூ பிச்சைக்காரன் ஆனானா இல்லையா? அப்ப பணம் ஃபுல்லா கொண்டு வந்துருவான். ஆர் பிச்சைக்காரன் ஆனானா இல்லையா? ஆக்சுவலா எவ்வளவு தரணும்? 8,500 தரணும் ரியலைசேஷன் லாஸ். ஆனா அவனுக்கிட்ட அது கொண்டு வர, அதனால வெறும் 300 rupees தான் கொண்டு வருவான். இந்த 300 எங்கிருந்து வந்துச்சுன்னு உனக்கு புரியுதா? அப்ரிஷியேட் பண்றியா இல்லையா? 900 into 1/3. 900 எப்படி வந்துச்சுன்னு கதை புரியுதா? ஓகே, இப்போ இந்த காசெல்லாம் நீ வாங்கிக்கோ. வாங்கிட்டு ஹலோ, இப்போ என்ன பண்ணிட்டேன்னா ஆரை க்ளோஸ் பண்ணியாச்சு நான். கரெக்டா? ஆர் நமக்கு ஆக்சுவலா எவ்வளவு தரணும்? இல்ல 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 900 தரணும் நெட்டா. அதுல தலைவன் எவ்வளவுதான் தருவான்? 300. ரிமைனிங் 600 சார் தர மாட்டான். அப்ப அதே PNQ பேர் பண்ணணும். யாருக்கிட்ட இருந்து வர வேண்டியது? ஆர்கிட்ட இருந்து வர வேண்டிய 600 வராது இல்ல? எஸ் சார். மிச்சம் இருக்கிற பார்ட்னர் தானே அதை பேர் பண்ணணும். இங்க பாரு, அதனாலதான் ஆரோட டெஃபிஷியன்சி P 300 ரூபாய், Q 300 ரூபான்னு சொல்லி பேர் பண்ணாங்க. பாதி பாதி மொத்தம் 900 வரணும்டா. அந்த 900ல 300 வந்துச்சுடா, ரிமைனிங் 600 வரலடா. ரிமைனிங் 2 பார்ட்னர் இருக்காங்கடா. டிவைட் பை 2னா 300. புரியுதா? அதுதான் இங்க பாரு, இது பை பேங்க்னா அவன் கொண்டு வந்த 300 ரூபாய். யாரு கொண்டு வந்த 300? ஆரே ஒரு 300 கொண்டு வந்தான்ல. அது இல்லாம இங்க பாரு, பை PNQ 2 பேர் சேர்ந்து 300 ரூபாய் என்ன பண்ணிருக்காங்கன்னா டெஃபிஷியன்சி பேர் பண்ணிருக்காங்க. ஏதா புரியுதா? ரைட்டா? இப்ப யார் செத்து போயிட்டான்னா ஆர் செத்து போயிட்டான். செத்து போனா அந்த டெத்து கிடையாதுடா, அக்கௌண்ட் க்ளோஸ் ஆச்சுன்னு சொல்றேன். ஓகே, கேன் ஐ ப்ரொசீட்? அப்ரிஷியேட்டிங்கா? அப்ப வா, இப்ப ஆருக்கு கொடுக்க வேண்டிய எல்லாம் கொடுத்தாச்சு. கணக்கு நான் இன்னொரு வாட்டி சொல்றேன் பாரு. நம்ம அவனுக்கு 10,000 தரணும். ஓகேவா? ரைட் சார். அவன் நமக்கு 2,400 தரணும். அவன் நமக்கு 8,500 தரணும். அப்ப 2,400 பிளஸ் 8,500னா அவன் நமக்கு 10,900 தரணும். நம்ம அவனுக்கு 10,000 தரணும். ரிமைனிங் 900 நம்ம அவனுக்கு தரணும். இல்ல அவன் நமக்கு தரணுமா? அவன் நமக்கு தரணும். ஆனா 900 தர்ற ஒரு பினான்சியல் பொசிஷன் அவன் இல்ல. 1/3 தான் தருவான். 300 ரூபாய் தான் தருவான். அந்த தந்தை தான் பை பேங்க் 300 ரூபாய். ரிமைனிங் இருக்கிற 600 மிச்ச 2 பார்ட்னர்ஸ் தான் பேர் பண்ண போறாங்க.
அப்ப இவங்க ரெண்டு பேர் ஈக்குவலா 300 பேர் பண்ணிட்டா இவனுக்கு 600 அவங்க கொடுத்துருவாங்க. அவ்வளோ இவன் செத்துட்டான். 10,100. திஸ் லெட்ஜர் க்ளோஸ்ட். எந்த ரேஷியோல பிரிக்க சொல்லியிருக்காங்க? எதுவும் சொல்லலையா? எதுவும் சொல்லலையா? ஓகே, நீங்க போய் நேராக பேலன்ஸ் ஷீட்ல போய் பாருங்க. பேலன்ஸ் ஷீட்ல பிக்கும் கியூக்கும் 20,000 தானே இருக்கு. அப்போ எதுவும் சொல்லலைன்னா என்ன ரேஷியோல பிரிக்கணும்? 50-50 கேபிட்டல் ரேஷியோல பிரிக்கணும். என்ன ரேஷியோல? கேபிட்டல் ரேஷியோல பிரிக்கணும். அதான் கார்னர் வெர்சஸ் மொரே. அதான் கார்னர் வெர்சஸ் மொரே. என்னது? கார்னர் வெர்சஸ் மொரே. என்னது? இங்க வருதா? கார்னர் வெர்சஸ் மொரே ரூல். கார்னர் வெர்சஸ் மொரே ரூல் என்ன சொல்றாங்கன்னா, எதுவுமே சொல்லலைன்னா எந்த ரேஷியோல பிரிக்கணும்? கேபிட்டல் ரேஷியோல பிரிக்கணும். ஒத்துக்கிறியா? புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேன் பாரு. நானு சிம்பிளுங்க தான், டக்குன்னு கேட்டுக்கோ சார். நானு சார் அட்மின்னு, அது இல்லாம சார் கிரீன் டீ, அது இல்லாம இந்த சைட்ல 3 பாய்ஸ் எல்லாருமே என்ன பண்ணிட்டோம்னா டூர் போறோம். ஒரு டூர் போறோம். எந்த இடம் போலாம்? இடம் பிளேஸ் சிம்லா சார். சிம்லா, ஏன்னா அங்க வந்து டீ நல்லா வளரும். சிம்லா போறோம் சார். சிம்லா சிம்லா போன உடனே அட்மின் என்ன போன் யூஸ் பண்ற? விவோ. புது விவோ போன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஹலோ சார், விவோ போன் அந்த சிம்லா அந்த மேல அந்த ஹில் ஸ்டேஷன்ல ஏறுன்னு செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி போனை பிளக்குன்னு கீழே விட்டுருச்சு. போன் கீழே விழுந்துச்சு. ஓன்னு அழுது. எனக்கு போன்லாம் வீட்டுக்கு போக முடியாது, எனக்கு போன்லாம் வீட்டுக்கு போக முடியாது, நான் இங்கேயே குதிச்சிருவேன், எனக்கு போன் வேணும், எனக்கு போன் வேணும். அப்ப நீ சொல்லு பார்க்கலாம். இப்போ ஆமா சார், அவ புது போன் வாங்கி தரணும்ல. புது போன் வாங்கி தரும்போது நான் இருக்கேன் சார், இவங்க எல்லாரும் இருக்காங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து டிவைடர் போய் தானே போடுவோம். போன் வாங்கிக்கும். அப்போ ஒரு 3 பார்ட்னர் இருக்காங்க. பார்ட்னர் 1, பார்ட்னர் 2 அண்ட் பார்ட்னர் 3. அதுல ஒரு பார்ட்னருக்கு 600 ரூபாய் ஷார்ட் வந்துச்சுன்னா எதுவுமே சொல்லலைன்னா மிச்ச பார்ட்னரோட என்ன ரேஷியோல? கேபிட்டல் ரேஷியோல பிரிச்சு தரும். ரைட்டு? வாங்க மேட்ருக்கு வாங்க. அப்போ கேபிட்டல் ரேஷியோ பிரிச்சு கொடுத்துட்டியா? இவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிச்ச பார்ட்னர்ஸ்க்கு எதுவும் பிரச்சனை இல்லை. ஏன்னா 20,000 ரூபாய் நம்ம தரணும். கரெக்டா? கரெக்டா? அவன் 25,500 ரூபாய் ரியலைசேஷன் லாஸ் அவன் கேஷா எடுத்துட்டு வந்துட்டான். கரெக்டா? அப்ப இந்த 25,500 க்ளோஸ் ஆயிடும் பேசிக்கா. அப்ப 20,000 ரூபாய் நம்ம அவனுக்கு தரணும். அதுல 5,500 அவன் நமக்கு தர வேண்டி இருக்கு. அப்ப 20,000 5,500 போச்சுன்னா பேலன்ஸ் 14,500. அதுல அவனோட ஃப்ரெண்டு போன் தொலைச்சனால 300 ரூபாய் அவன் கொடுக்கணும். அப்ப 14,500 மைனஸ் 300 இதை நம்ம கேஷா கொடுத்து க்ளோஸ் பண்ணுவோம். 14,200. கம்ஃபர்டபிள்? இதே கதை தான் யாருக்கு? கியூக்கு. சார் லாஸ் கேன்சல் பண்ணிடு. அவனுக்கு நம்ம 25,000 பே பண்ணணும். கரெக்டா? இந்த 25,000ல அவன் கார் 500 ரூபாய்க்கு எடுத்துட்டு போயிருக்கான். 25,000ல கார் 500 போச்சுன்னா 25,000ல 500 ரூபாய் போனா கணக்கெல்லாம் புதுசா இருக்கு. 24,500. அதுல அவன் ஃப்ரெண்டுக்கு 300 ரூபாய் என்ன இருக்குன்னா லாஸ் ஆயிருக்கு. அப்ப 24,500 300 ரூபாய் போச்சுன்னா 24. இதை நீ 24,200 கேஷ் கொடுத்து செட்டில் பண்ணிடு. that's it with regard to illustration number 2. பார்த்துட்டு ஏதாவது டவுட் இருந்தா என்கிட்ட கேளு, இப்ப சொல்றேன். Comfortable? So in this slot நம்ம டோட்டலா டெத்ல 3 क्वेश्चन பிளஸ் டிசல்யூஷன்ல 2 क्वेश्चन, 5 क्वेश्चन we solved. Try this 5 question, do this 5 question, come back in the coming slot.
we will be start doing sir admission, retirement, death, dissolution. எல்லா டாபிக் இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. கரெக்டா சார்?